ஹாய்! இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாவக்காய் தொக்கு தான் பண்ணேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, பாவக்காய் நல்லா அலசி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு வானலில் போட்டு கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணது தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதையும் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததையும் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அது கொஞ்சம் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பார்த்துக்குங்க, அந்த பாவக்காயை அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணியும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு, இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கினோடனே லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.